குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 70 வேகன்சி. ஜூன் 15ஆம் தேதி பரீட்சை. வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, டைம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரு 6 டைம்ஸ் நான் வந்து இந்த குரூப் 1 பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எப்போ முதல்ல கிளியர் பண்றேன்னா 2013ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் 2013ல கிளியர் பண்ணும்போது சமச்சீர் புக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புக் இருக்கு. ஸோ இந்த புது புக் பேஸ்டா வரும்போதும் கிளியர் பண்ண முடிஞ்சது, பழைய புக்லையும் கிளியர் பண்ண முடிஞ்சது. நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா 2009ல. ஸோ 2009ன்னு பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் டிஎன்பிசி அஸ்பிரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல இருந்து 2007 வரைக்கும் தமிழ்நாட்டில் பணி நியமன தடை சட்டம், அதாவது வேலைக்கு ஆளே எடுக்கல, அந்த 5 வருஷம் உட்காந்து படிச்சவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்க உருவாக்கி வச்ச நோட்ஸ் தான் செகண்ட் ஜென்ரேஷன் பயன்படுத்தினாங்க. அவங்க தான் தேர்ட் ஜென்ரேஷனால எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பல ஜென்ரேஷன் தாண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, செகண்ட் இயர் படிக்கும் பொழுது நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சேன். 45 டேஸ் பிளான் சொல்லி உங்களுக்கு நான் ஃபிளையர்ல பார்த்துருப்பீங்க. எப்படி இந்த ஷார்ட் டேர்ம்ல பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரிப்பரேஷனுக்கு ஆக்சுவலா கொஞ்ச நாள் தான் ஆகும். நீங்க எப்போ படிச்சீங்கனாலும் ஒரு 2 மாசம் தான் நமக்கு வந்து மெமரியில நிற்கும். அப்ப அந்த 2 மாசம் நம்ம கரெக்டா படிக்கணுங்கிறதா நமக்கு முக்கியம். ரொம்ப நாள் படிக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. நான் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கும்போது ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ காலேஜ்ல போகணும்னா காலையில சாயந்தரம் 2 நேரம் தான் படிக்க முடியும், இல்ல சனி ஞாயிறு இவ்வளவுதான் நமக்கு டைம் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணி சர்வீஸ் வந்துட்டேன். இந்த 6 தடவை எக்ஸாம் கிளியர் பண்ணதுமே சர்வீஸ்ல இருந்துட்டு தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போடுவேன். ஸோ ஃப்ரைடே லீவ் போட்டு சனிக்கிழமை லீவா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை எழுதணும். இந்த 2 நாள்ல குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னா அதுக்கு நான் வச்சிருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 2 தடவை நான் தரவா ஸ்கூல் புக்கை படித்தேன். அதுக்கப்புறம் எப்போ பரீட்சைக்கு போனாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போவேன். ஓகே, இந்த கொஸ்டின் தான் நீங்க இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் பரீட்சைக்கு போனாலும் சரி, பார்க்கும்போது என்னன்னா கொஸ்டின் எடுத்து பார்ப்பேன். இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா இன்னமும் இந்த கொஸ்டினை டிஎன்பிசி விடலையா, இதைத்தான் கேட்டுட்டு இருக்காங்களா? இதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை திரும்ப அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா குயிக்கா நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுல 45 டேஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்றேன். இதைத்தான் நான் பீஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அதுல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலா ஒரு 6 நாள் 7 நாள் எடுத்துக்குவேன், அதுக்கு மேல எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ இதுல நம்ம பிளான் அப்படிங்கிறது நம்மள்ட்ட ஒன்று இருக்கணும். இருந்தாலும் பிளான் படி தான் நம்மளால பண்ண முடியும் சொல்ல முடியாது. பிளான் படி நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து தெளிவா படிச்சிடணும். அதுக்கப்புறம் படிச்சதை திரும்ப ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் டேவும் நீங்க என்ன பண்ணணும்னா, செகண்ட் டே ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டே படிச்சது வந்து திரும்ப ரீகால் பண்ணிட்டு அடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இதுல கான்ஸ்டிடியூஷன்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணி, அரசியலமைப்போட உருவாக்கம், முக்கிய கூறுகள், அட்டவணை, முகவுரை, அப்புறமா வந்து ஒன்றியம், திரும்ப வந்து பார்த்தோம்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து குடியுரிமை பார்ட். இந்த பார்ட்ல கொஸ்டின் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல முகவுரை அப்படிங்கிறது சின்ன டாபிக், பட் அதுல நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்து இதுல பார்த்தோம்னா குடியுரிமைங்கிறது ரொம்ப சின்ன டாபிக், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வந்திருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 2 கேள்வி 3 கேள்வி எல்லாம் கேட்டுருவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். டிபிஎஸ்பியில கொஸ்டின் கொஞ்சம் கம்மி. அடுத்து நமக்கு வந்து ஒன்றிய நிர்வாகம் சட்டமன்றம்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே பெரிய பார்ட். அது நீங்க லட்சுமிகாந்த் புக்ல எடுத்து படிச்சாலும் சரி, இல்லை எந்த புக் எடுத்தாலும் இது வந்து பார்த்தோம்னா மத்திய அரசு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பார்ட்டா இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இது பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கக்கூடியது. அடுத்து மாநில அரசுக்கு கொஸ்டின் ரொம்ப கம்மி. இவங்க மாநில அரசுல கொஸ்டின் கேட்கறது இல்லை, ஆனா எதுல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மத்திய மாநில உறவுகளை கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்க. தென் வந்து பார்த்தோம்னா நீதித்துறைக்கு சாலிடா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. தென் இந்த தேர்தல்கள் ஊழல் இந்த மாதிரி ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா கேட்கறாங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்துல கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுல அதிகமான கேள்வி இருக்குன்னா காந்தியை பத்தி அதிகமான கேள்வி. அவருக்கு நம்ம தனித்தனியா பிரிச்சிடலாம். காந்தியினுடைய ஏர்லி ஸ்டேஜ், அதுக்கப்புறமா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய போராட்டங்கள்ல முதல் 3 போராட்டம் சம்பரான், கேதா சத்தியகிரகா, அகமதாபாத். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுல இருந்து தனித்தனியா பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாலையும் குறைஞ்ச 2 கேள்வி 3 கேள்வி வந்து காந்தியை பத்தி கேட்கறாங்க. இது இல்லாம ரவீந்திரநாத் தாகூர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்க 2 பேர்த்த பத்தி கேள்வி எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா தலைவரோட மனைவி பேர் எழுதி வச்சுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரவீந்திரநாத் தாகூருடைய மனைவி பேர் என்ன, மிருனாளினின்னு கேட்டிருக்காங்க. அதனால எல்லாத்தோட மனைவி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ள போகக்கூடாது. ஏதோ 1-2 கேள்வி எக்ஸப்ஷனா அந்த மாதிரி வரும். சரியா? ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்டா இருக்கிறதா. இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு.
ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்கன்னு முதற்கொண்டு ஒரு வீடியோவா நான் வந்து போடுறேன். இப்ப நம்ம ஜென்ரலா டாபிக் மட்டும் பார்க்கலாம். இன்னொன்னு இதுல இந்த கம்யூனலிசம் வகுப்புவாதம் அப்படிங்கிற டாபிக்லயே கொஸ்டின் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்ப இந்த டாபிக் நம்ம அதிகமா டைம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க நிறைய படிக்கலாம். ஹிஸ்டரிக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சமா கேட்கறாங்க, கேட்ட இடத்துல திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டா படிச்சா தான் நம்மளால லிமிட் பண்ண முடியும். ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க, சீக்கிரமா முடிச்சிடணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரம். இதுல இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்கூல் புக்ல மட்டும் நமக்கு ஒரு 56 பக்கத்துக்கு மேல இருக்கும். 6வது புக்ல இருக்கும், 9வது புக்ல இருக்கும், +1 ஹிஸ்டரியில இருக்கும், +1 எத்திக்ஸ்ல இருக்கும். ஆனா அது 4 படிச்சாலும் கொஸ்டின் வராது. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரிகந்த் புக்ல சின்னதா ஒரே ஒரு பேஜ் இருக்கும். அந்த ஒரு பேஜ்ல யாரு எதை கண்டுபிடிச்சாங்க, எந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரியான ஃபேக்ட் இருக்கும். அந்த ஃபேக்ட்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வருது. மற்றபடி குப்தாஸ்க்கு நமக்கு புக்ல இருந்தே கவர் ஆயிரும். டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள் +1 புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட் நம்ம படிச்சா போதும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கு நமக்கு தேவையான பார்ட். இதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னா இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியால ஹிஸ்டரிக்கு எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ, ஏன்னா முன்னாடி தனித்தனியா இருந்து இப்போ ஒன்னா சேர்த்திருக்காங்க. இதுல வந்து ஹிஸ்டரியில ஒரு எம்பையர் பத்தி, குப்தர்கள் பத்தி, சிந்து சமவெளியை பத்தி மற்றதுக்கு இருக்கிற கேள்வி மாதிரி தான் இந்த இன்னொரு பார்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது. அதுல டான்ஸ், முக்கியமான நடனங்கள், செம்மொழிகள் பத்தி, மொழிகள் சம்பந்தமான கேள்வி, அதுக்கப்புறம் திருவிழாக்கள், ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல், இப்படி ஒரு பார்ட் இருக்கு. இந்த கல்ச்சர் பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வருது. குறிப்பா புத்த சமயம் அப்படிங்கிறது சிலபஸ்ல எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கல்ச்சுரல் கண்டினியூட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு, கலாச்சார பண்பாட்டு தொடர்புன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து புத்த சமயத்துல இருந்து நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா அஜீவிகா சம்பந்தமா நம்ம ஸ்கூல் புக்ல 7வது புக்ல இருக்கும். அந்த கேள்வி அப்படியே எடுத்து கேட்டாங்க. ஒரே ஒரு மட்டும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வரல. அதுவும் குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட கேள்வி அது. அடுத்து வந்து பார்த்தோம்னா தொட்டு கும்பிட்டுக்கங்க இந்திய பொருளாதாரம். முன்னாடி நம்ம இதை வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நானுமே போன தடவை ஸ்ட்ராட்டஜி சொல்லும்போது இதை விட்டுட்டு படிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 5 கேள்வி 6 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இதை இந்தியாவை தமிழ்நாட்டுடன் இணைத்து விட்டார்கள். இந்திய பொருளாதாரமும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒன்னா சேர்ந்துருச்சு. ஸோ 50 கொஸ்டின் இருக்கக்கூடிய வெயிட்டான ஏரியா. இதுக்கு 6th இருந்து 10th இருக்கக்கூடிய எக்கனாமி போர்ஷன் பிளஸ் வந்து +1 +2 புக்கு இதெல்லாம் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அதை அப்படியே படிக்கக்கூட அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல 750க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 700+ கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 700+ கொஸ்டின்ஸை கரெக்டா சிலபஸ் படி டிவைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல அக்ரிகல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் என்பதையே தனியா நம்ம ஒரு சப்ஜெக்டா போடலாம். ஏன்னா இது எக்கனாமியில அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஜியாகிரபியில அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாட்டுல வந்து வேளாண்மை தொடர்பான திட்டங்கள், உழவன் செயலி, கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக்னா எல்லா இடத்துலையும் கலந்து வருது. இதை நான் தனித்தனியா உடச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அதுல எந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத நம்ம வந்து தனியா பார்ப்போம். இதுல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்னன்னா 5 இயர் பிளான்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அடுத்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன டாபிக் கொடுத்திருக்காங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் பிளஸ் வந்து மத்திய மாநில உறவுகளுக்கு அரசுகளுக்கு இடையேயான வருவாய் பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரின்னு இருக்கு. ஜிஎஸ்டியை நீங்க வந்து பாலிட்டியோட சேர்த்து பார்த்தாலும் சரி, பிளஸ் வந்து எக்கனாமிக்னே தனியா பார்த்தாலும் சரி, ஜிஎஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில், அதுக்கான ஆர்டிக்கல், அதுக்கான அமெண்ட்மெண்ட், எந்த ப்ராடக்ட் ஜிஎஸ்டி இருக்கு இப்படின்னு கேட்ட கேள்வி வந்து நிறைய இருக்குது. அப்புறமா இந்த பினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு கேள்வி கன்ஃபார்மா உள்ள போயிருது. இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டர் பண்ணுங்க, யாரு வந்து ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன் சேர்மன், செகண்ட் யாரு, ஒரு 3 பேர்த்த கொடுத்து பொறுத்துக்க. இல்லைன்னா பினான்ஸ் கமிஷன் சேர்மன், யூபிஎஸ்சி சேர்மன், எலெக்ஷன் கமிஷனுடைய சேர்மன் 3 பேர்த்தையும் போட்டு ஒரு பொறுத்துக்க. இந்த மாதிரியான கேள்வி வந்து நமக்கு வந்து உள்ள வந்துருது. தென் ரிசர்வ் பேங்க், மானிட்டரி பாலிசி, நபார்டு, பேங்கிங்ல இருக்கக்கூடிய ஜெனரலா இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க், மற்ற இந்த கேள்வியில் வந்து பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் பத்தி தனியா அதிகமான கேள்வி கேட்கறாங்க. நபார்டுக்கு ரொம்ப கம்மி, ஒரு 3 கேள்வி வந்து வந்திருக்கு. மானிட்டரி பாலிசி பத்தின ஜெனரல் பிரின்சிபல், இதுதான் கோர் எக்கனாமி சொல்லுவாங்க. எக்கனாமியோட கான்செப்ட் இது ரொம்ப கொஞ்சமானது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சு படிக்கணும், ஒன்னொன்னையும் விளக்கணும், ஒரு ஆர்டிகலையுமே விளக்கணும். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நிறைய மனப்பாடம் பண்றது. இந்த கொஞ்சம் புரிஞ்சுக்காம நிறைய மனப்பாடம் பண்ணா ஒண்ணுமே நிக்காது. அதுக்காக ஃபுல்லா மனப்பாடம் பண்ண முடியவே முடியாது. அப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நிறைய மனப்பாடம் பண்ணணும். தட் இஸ் எக்கனாமி. அதுல வந்து என்னன்னா இந்த சமூக பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து பியூர்லி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாவே போதும். ஈஸியா நமக்கு வந்து பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அழகா தெளிவா ஹெட்டிங் வைஸா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள். அதுல என்னன்னா ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்கீம்னே தனியா டாபிக் இருக்கு. ஊரக பொருளாதாரம், ஊரகத்தினுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்கு. அதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. தென் நம்மளோட ஏரியா தமிழ்நாடுடைய வளர்ச்சி மற்றும் நிர்வாகம்,
இதுல இந்த தமிழ்நாடு ஜியாகிரபி அப்படிங்கிறது முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இந்தியன் ஜியாகிரபியோட கிளப் பண்ணி படிக்கலாம்னு சொன்னேன். தட் இஸ் ராங். இந்தியன் ஜியாகிரபி கொஸ்டின் கம்மி. அது நம்ம படிக்கணும்னா என்விரான்மெண்ட், அதாவது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க்கு, அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு, ஏன்னா அதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்க இருந்து வருதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. பட் தமிழ்நாடு ஜியாகிரபி அப்படி இல்லை. 10வது புக்கில் இருக்கக்கூடிய 2 பாடமும் எக்கனாமியில இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரு, அதாவது தொழிலகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறது. கரூர்ல வந்து பஸ் பாடி பில்டிங் பாக்குறாங்க, நாமக்கல் திருச்செங்கோட்ல வந்து பஸ் பாடி பில்டிங் இருக்கு, திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம், கோயம்புத்தூர்ல வந்து மான்செஸ்டர், அங்க பருத்தி நெசவாளிகள் தெரிந்திருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தமிழ்நாடு ஜியாகிரபியை ஒட்டி கேட்கக்கூடியது நிறைய கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 170 கொஸ்டின் தமிழ்நாடு ஜியாகிரபியில இருந்து மட்டும். அதை தனித்தனியா நம்ம வந்து உடச்செடுக்கலாம். தமிழ்நாட்டுடைய பிசிக்கல் ஜியாகிரபி, அப்புறம் வந்து இரிகேஷனு, அத்திக்கடை, வாவினாசி 3 தடவைக்கு பக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப அதை நம்ம பிரிச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும். தென் அகைன் வந்து கல்வி நலவாழ்வு முறைமைகள், கல்வியை வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒண்ணு தனியா இருக்கு, அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம்னு ஒண்ணு தனியா இருக்கு. எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்குமான ஸ்கீம்ஸ் அதை வந்து தனியா கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு உங்களுக்கு காலை உணவு திட்டம் வந்து போட்டிருக்காங்க, புதுமை பெண் திட்டம் வந்து உயர்கல்விக்காக கொடுக்கறது இருக்கு, அப்புறம் இதெல்லாம் பார்த்தா அதுவும் திறன் மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய நான் முதல் திட்டம் ஃபுல்லா இப்ப ஸ்கீம் பேஸ்டா இருக்கு. கடைசியா நடந்த எக்ஸாம்ல நீங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து குரூப் 2A எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே ஸ்கீம் பேஸ்ட் கொஸ்டின் நிறைய இருக்கு. அப்ப இதுல நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ண வேண்டியது இதுல ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் இருக்கு. பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒதுக்கணும்னு பாத்துக்கோங்களேன். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த மாதிரியான ஒரு 2-3 டாபிக் தான் பியூர் கரண்ட் அஃபேர்ஸ். மற்றது எல்லாமே இதுக்குள்ள நம்மளுடைய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எக்கனாமிக்குள்ளையும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா அடங்கிடும். இன்னொன்னு இந்த பொருளாதார போக்குகள்ல 1 or 2 கொஸ்டின் கேட்கறாங்க. சம்டைம்ஸ் அது நம்பர்ஸா இருக்கு. தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி இது எவ்வளவு இருக்கு, இது எந்த இடத்துல இருக்குன்னு. அப்புறமா தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் பார்த்தோம்னா நிதி ஆயோட இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதே வந்து தெளிவா வந்து கேட்கறாங்க. நான் சாதனைகளை மட்டும் 2ஆ வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது வரும். தென் நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்களை பாலிசி நோட்ல இருந்து தமிழ்நாடு அரசுடைய சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுல நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸா எடுக்கலாம். சமூக நலத்துறை தனியா இருக்கு. ஆதி திராவிட போன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சாங்க. இப்போ நமக்கு பட்ஜெட்ல ஒரு டாக்குமெண்ட் 30 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க, சிட்டிசன் சார்ட்டர். அதுல வந்து பார்த்தோம்னா எந்த துறைக்கு அதிகமான அலோகேஷன், எஜுகேஷனுக்கு அதிகமான 55,000 கோடிக்கு மேல போயிருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய ஆதி திராவிட வெல்ஃபேருக்கு கொடுத்துருப்போம். அந்த அமௌண்ட் எவ்வளவு முதல்கொண்டு போன எக்ஸாம்ல வந்து கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த டாபிக்ல. இன்னொன்று மின் ஆளுகைனா செப்பரேட்டா மின் ஆளுகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. டிஎன்இஜிஏ, இ கவர்னன்ஸ்க்கு எல்கார்டு எப்ப ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் உழவன் செயலி, காவலன் செயலி, இந்த மாதிரியான ஒரு மொபைல் ஆப் நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். முதல்வரினுடைய முகவரியில வந்து நம்ம கொடுக்கக்கூடியது, அப்புறம் சிஎமோட டேஷ்போர்டு இருக்கக்கூடியது, இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா இ கவர்னன்ஸோட அலைடா வரக்கூடியது. அப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. அது அங்கங்க படிச்சா நமக்கு ஈஸியா புரியும். தென் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, மரபு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வெங்கடேசன் அவருடைய புக்ல இருந்து நிறைய கேள்வி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த புக்ல இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா அதுலயே அவரே ஹைலைட் பண்ணி போல்டா கொடுத்துருக்கிறத கேட்கறாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, வரிக்கு வரி உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இப்போதைக்கு போன குரூப்போட நமக்கு கேட்ட A1 யாரு, அதாவது வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டு கொன்றாரு, அதுல அக்யூஸ்ட் ஒன் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த புக்கை பார்த்து நம்ம எடுக்க முடியும். அப்புறம் வித்யாலய ஐயா, தட்சிண காந்தி யாரு, பிளஸ் வந்து நமக்கு இன்னும் இந்த மாதிரி என்னென்ன ஆளுமைகள் எல்லாம் நம்ம சொல்லுவோம், தமிழ்நாட்டின் ரூசோ யாரு, இதெல்லாம் அதுல இருந்து எடுத்திருக்காங்க. தென் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறதுல 10வது புக்ல இருக்கக்கூடிய பாடத்தையும் 11 புக்ல இருக்கிறதையும் படிச்சாவே போதும், தெளிவா அதுல இருந்தே கவர் ஆயிரும். ஆனா இந்த விடுதலை போராட்டத்தினுடைய தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறதுல நம்முடைய வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, மற்ற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, 1852 இருந்து 1947 சுதந்திரம் வாங்க வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு தடவை வெங்கடேசன் சார் புக்கை படிச்சிட்டோம்னா நமக்கு போதுமானது. அடுத்து இந்த ஏரியா சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியார், அண்ணா, இவ்வளவுதான் இல்ல, வள நிறைய கேள்வி வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் திருக்குறள் மட்டுமே தனியாக நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாமுக்கு 4-5 கேள்விகள் வந்து கேட்கக்கூடியதா இருக்கு. சங்க இலக்கியங்கள் அது மட்டும் தனியா ஒரு 200 கேள்வி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் யூனிட் 8ல சங்க இலக்கியத்துல மட்டும். சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியதுல கேள்விகள் வந்து குறைவு கம்பேரிட்டிவ்லி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் மீடியம் தமிழ்ல வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னம்னா சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டு அழகா வந்து நமக்கு இந்த இலக்கியங்கள்ல 10 பாட்டு 8 தொகையா, முக்கியமான மேற்கோள்களா, எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம் இருக்கு உயர் விழுமியங்கள், அதை மட்டும் படிங்க போதும். அடுத்து மேக்ஸுக்கு வந்து நான் ஒரு பிரேக்கப் போட்டிருக்கேன். இங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு 10 செஷன் வச்சிருக்கோம். இதை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, கேட்கறது ரொம்ப ஈஸி. தானம் ப்ராக்டிஸ் பண்ணா தான் மேக்ஸ்ல நம்மளால 25 out of 25 வந்து எடுக்க முடியும். இப்போ ஆப்டிடியூடுக்கு அப்புறம் ரீசனிங் வரவும் எல்லாரும் பெரிய பெரிய புக்கை கையில வாங்கி உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய புக் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை.
அந்த பெரிய புக்கில் டெய்லி ஒரு 5 10 நம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினெட்லி யூ கேன் கிளியர் குரூப் 1 prelims at ease. தேங்க்யூ.